நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவுக்கான டெஸ்ட் கேப்டனை எப்போ அறிவிக்க போறாங்க அப்படின்றத தாண்டி யார் அறிவிக்க போறாங்க அப்படின்றதுல தான் ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஆர்வமா எதிர்பார்த்திருக்கு. இன்னைக்கு இந்தியாவுக்கு அடுத்த டெஸ்ட் கேப்டன் யார் இருக்கலாம் அப்படின்றத பத்தி தான் பேச போறோம். நம்ம கூட ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி கிரி சார் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். ஓகே. கேப்டன்சி இஷ்யூ வந்து திடீர்னு காம்ப்ளிகேட் ஆயிடுச்சு. ஏன்னாக்க 2 பேர் ரிட்டையர் ஆயிட்டாங்க. ரோஹித் சர்மா, கோலி, விராட் கோலி. நம்ம அதை ஏன் ரிட்டையர் ஆனாங்கிறது பேச வேண்டாம். ஏன்னா அது வந்து சோ மெனி திங்ஸ் நம்ம மைண்டில் வந்து ரசிகர்களுக்கு அது புரியாது. நான் என்ன புரியாதுன்னு ஏன் தைரியமாக சொல்கிறேன்னாக்கா அவ்வளோ விஷயம் இருக்குது அதில். அதனால் வந்து அதை பற்றி ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக பேசணும். ஸோ ரோஹித் சர்மா எக்ஸ்பெக்டட், ஆனால் அவர் தான் கேப்டன்னு முதல்ல அனௌன்ஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க. பட் லாஸ்ட் மினிட்ல அவர் வந்து வித்ட்ரா பண்ணிட்டு அவரே நிறைய இடத்துல சொல்லியிருந்தாரு. அல்ல அவர் தான் கேப்டன் எல்லாமே டிசைட் பண்ணது தான் அது ஆக்சுவலாக. அவர் வந்து ஆனால் லாஸ்ட் மினிட்ல அவர் கேப்டன்சிலேருந்து விலகினதை வந்து இந்தியாவில் ரொம்ப பேர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் திங். சப்டன் கேப்டன் சொன்ன ஆளை ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவர் வந்து ஃபிட்னஸ் இல்லை, பர்ஃபார்ம் பண்ணுவாரான்னு தெரியல. 5 டெஸ்ட் ஒழுங்காக விளாட முடியுமா இங்கிலாண்டில்? அதுவும் மோஸ்ட் டிஃபிகல்ட் கண்டிஷன் டு பிளே. அது மாதிரி விளாட. ஸோ அதனால் என்ன, சர்ப்ரைசிங்லி பீப்புள் அக்செப்டட் ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட். ஆனால் அடுத்தது பாம் ஷெல் என்னன்னாக்கா கோலி அனௌன்ஸ் இஸ் ரிட்டையர்மெண்ட். இது வந்து ஏன் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், அது அப்புறம் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் கோலி வந்து பீப்புள் சேட் இந்த மாதிரி கோலி கேப்டன்சி கேட்டார், கொடுக்கல பிசிசிஐன்னு. அதை நான் வந்து பிசிசிஐ பண்ணது 100% கரெக்ட்னு சொல்லுவேன். ஏன்னா இவர் கேட்பார், ஃபஸ்ட்டு வேணாம்பார், பிசிசிஐ கேட்கணும். அப்புறம் இவர் கேப்டன்சி கேட்பார், பிசிசிஐ கொடுக்கணும். இது என்ன இதுவா, ஸ்கூலுக்கு இதுவா? சான்ஸ் இவர் தானே வேணான்னு சொன்னார், இவர் தான் வேணான்னு சொல்லி வெளியே போனார். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆஸ் அ பிளேயர் விளையாடுனா விளையாடு, அவ்வளோதான். அண்ட் ஈ ரெஃப்யூஸ் டு கேப்டன் த சைட் ஆஃப்டர் 2021. 2020 அந்த பேர்த்தில் விளையாட்டு போனார். அதுக்கப்புறம் அவர் வந்து கேப்டன்சி பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே, அதனால் வந்து கேப்டன்சி வந்து அவர் வந்து வேணான்னு சொல்லிட்டு தான் இது பண்ணார். ஸோ அதனால் ஐ won't give the captaincy back to him கண்டிப்பாக. பட் ஆஸ் அ பிளேயர் விளையாடணும். பட் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணது வந்து அது வந்து பிட் ஷாக்கிங். ஏன்னா ஒரே ஒரு ஷாக் தான் எனக்கு. எப்படி ரோஹித் சர்மா வந்து I don't expect him to perform well in England. அதே மாதிரி கோலி ஆல்சோ I don't expect him to perform well in England. ஏன்னா இங்கிலாண்டில் போனது ஜிம்மி ஆண்டர்சன் வந்து சொல்லி தூக்கினார் 5வது ஸ்டம்பில். 4th and 5th ஸ்டம்ப்னே பேர் வந்துட்டு அவருக்கு. அந்த அளவுக்கு வந்து அவுட் ஆகிட்டு வந்தார். அதுவும் எப்படின்னா ஒரு பன்னி மாதிரி அவரோட ஆவரேஜே 53லேருந்து 45 வந்தது. அவுட் ஆகி வந்தார். அதை ஒன்றும் ரெக்டிஃபை பண்ணிக்கல கோலி. அதனால் வந்து ரெக்டிஃபை பண்ணாக்க என்னென்னாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீவ் ஸ்மித்து ஆர் ஜோ ரூட் இவங்கெல்லாம் வந்து டிஃபெக்ட் ரெக்டிஃபை பண்ணி செஞ்சுரி ஆஃப்டர் செஞ்சுரி அடிக்கிறாங்க. ஆனால் கோலி அதை பண்ணலை. அப்புறம் ஏன்னா கடைசி 5 வருஷம் அவருக்கு வந்து நம்பர் ஆஃப் செஞ்சுரிஸ் ரொம்ப கம்மி ஆகிடுது. ஸோ அதனால் வந்து ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் கோலி டு டூ மிராக்கிள்ஸ் இன் இங்கிலாந்து. இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, ஏன்னா ஹீரோ வர்ஷிப், கோலி அடிப்பார், அது இப்போ ஜாம்பவான் அது இதுன்ட்டு அவ்வளோ பிளேயர் அடிச்சிருக்காரு, 10,000 ரன் பண்ணுறாரு. இதெல்லாம் இன்னி ஃபார்மில் யார், அவ்வளோதான், அதான் கணக்கு. ஸோ அதனால் வந்து கேப்டன்சி வந்து பிசிசிஐ பண்ணது கரெக்ட். இவங்க 2 பேரும் கேப்டன்சி கொடுக்காது கரெக்ட். அண்ட் இப்போ வந்து சாய்ஸ் வந்து யார்? 3 பேர் இருக்காங்க சாய்ஸ். 4 பேர் இருக்காங்க. எனக்கு நீங்கள் 4வது ஆள் நான் கன்சிடரே பண்ண மாட்டேன். ராகுல். நீ 4வது ஆள் பந்த். ஓகே, கன்சிடரே பண்ண மாட்டேன் நான். அவருக்கு கேப்டன்சி கொடுத்தாக்க ஸ்டூபிட் தான் இந்தியா. ஓகே, அதனால 3 பேர் தான். ஃபர்ஸ்ட் வந்து கில், அடுத்தது KL ராகுல், அடுத்தது ஸ்ரேயாஸ் ஐயர். இது 3 பேர் தான் அவங்க கேப்டன்சி இது பண்றாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் அன்எக்ஸ்பெக்டட் இல்ல, வேற யாரு இல்ல. நான் பண்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். 3வது ஆள் சொல்றேங்க. 2வது ஆப்ஷன் கில்லு வேண்டாம், பண்ட்டை கேப்டன் ஆக்குங்க அப்படின்றதான் என்னோட. இல்ல நான் என்ன சொல்றேன்னாக்க ஆப்ஷன் யார்? பண்ட், ராகுல், பும்ரா. அது பும்ரா இன்ஜுரி, ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்படி பும்ரா இல்லாத பட்சத்துல பண்ட் தான் கேப்டனா இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா பண்ட் வந்து சேனா கண்ட்ரீஸ்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு.
7 தடவை 90+ ஸ்கோர் அடிச்சிருக்காரு அப்படின்னு ஒன்று. விக்கெட் கீப்பராக வேற இருக்காரு. கேப்டன்சி அனுபவமும் இருக்கு டெஸ்ட்ல ஆடும்போது. ஸோ அப்படி இருக்கும்போது அவரால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட முடியும் கேப்டனா அப்படின்றது ஒன்று. அவர் வந்து ஒயிட் பால்ல ரொம்ப மோசமாக ஆடலாம், ஆனால் ரெட் பாலை பொறுத்தவரை அவர் கிங்கு அப்படின்றதுல அசைக்க முடியாத. ஒயிட் பால் ஏன் மோசமாக ஆடுறாரு? தப்பான ஷாட்ஸ் செலக்ட் பண்றதுல, திருப்பி சொல்லுங்க. தப்பான ஷாட்ஸ் ஆடுறதுல. தப்பான ஷாட்ஸுக்கு ஒயிட் பால் ரெட் பால் கணக்கு கிடையாது, மைண்டு. ஓகே, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. தப்பான ஷாட் கிரிக்கெட்டில் விளையாடுறீங்கன்னாக்க தட் மீன்ஸ் யுவர் மைண்ட் இஸ் நாட் தேர். யுவர் ஷார்ட் செலெக்ஷன் இஸ் ராங். வாட் யுவர் திங்கிங் இஸ் ராங். அதை தான் சுனில் கவாஸ்கர் சொன்னார். அந்த மேட்ச் மெல்போர்ன் டெஸ்ட் உதப்பட்டதுக்கு முழு காரணம் பந்து. கையை விட்டு போச்சு அந்த மெல்போர்ன் டெஸ்ட். ஏன்னா டீக்கு அப்புறம் 3 விக்கெட்ஸ் டவுன் டீம் போது 7 விக்கெட் கையில் இருந்தது. அந்த 7 விக்கெட் வச்சுட்டு 2 ஹவர்ஸ் விளையாடுறலாம் ஈஸியாக. இவர் வேணுன்ட்டு சுற்றிட்டு அவுட் ஆனார். ஸோ ஏற்கனவே ஒரு கேட்ச் விட்டான், மறுபடியும் சுற்றினார். அதுதான் கவாஸ்கர் பொறுக்காமல் ஸ்டூபிட்னு சொன்னார். அதனால இஸ் அ மைண்ட் கேம். மைண்ட் கேம் அவருக்கு வரவே வராது. அது ரூல் அவுட். ஈ மே பி எக்ஸ்ட்ராடினரி பிளேயர், ஆனால் அப்போ மைண்ட் இல்லாமல் விளாடணும். அப்போ தான் விளையாட முடியும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் வந்து உயிரை கொடுத்து விளையாடுறாங்க பாதி பேர்? ஒரு டீமில் எடுத்துக்கோங்க, கேஎல் ராகுல் உயிரை கொடுத்து விளையாடுறாரு, சுப்மன் கில், சாய் சுதர்ஷன் உயிரை கொடுத்து விளையாடுறாரு. ஏன் விளையாடுறாங்க? இட்ஸ் நாட் கேம், இட்ஸ் மைண்ட். அந்த மைண்ட் அப்ளை பண்ணணும். ஷார்ட் செலெக்ஷனில் மெயினாக அப்ளை பண்ணணும். டீம் வந்து பேடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில ஷார்ட்லாம் கட் பண்ணணும். நான் எப்போவுமே சொல்லிருக்கேன், ராகுல் டிராவிட் வந்து என்கிட்ட ஒருத்தர் சொல்லியிருக்காரு, கவர் டிரைவ் இஸ் அ டேலண்ட், லீவிங் தட் பால் இஸ் பிகர் டேலண்ட். அதனால் யாருமே லீவிங் தட் பால் இஸ் பிகர் டேலண்ட். ஏன் லீவிங் தட் பால்? அடிக்க போகிற சமயத்தில் நம்ம டீம் பேட் பொசிஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு அதை வித்ட்ரா பண்ணணும் பேட்டை. அதுதான். அதெல்லாம் சுத்தமாக பந்துக்கு வராது. ஐ வில் நெவர் எவர் கன்சிடர் ஹிம் ஆஸ் எ கேப்டன். ஓகே, கொடுக்கலாம். ஏன்னா காட் ஃபாதர்னு ஒன்று இருக்குது, புஷ்ன்னு ஒன்று இருக்குது, எல்லாம் இருக்குது. ஸோ அதை வச்சு வரலாம். நாளைக்கு நீங்கள் கேட்கலாம், பார்த்துடலாம் பந்து வந்துட்டார் அப்படின்ட்டு கேப்டனா. தட் இஸ் ஸ்டூபிட் இன் மை ஒப்பீனியன். அதனால கில்லு தான் கொடுத்தாகணும். அடுத்தது ஸ்ரேயாஸ் ஐயர் ஆர் கேஎல் ராகுல். கேஎல் ராகுல் வந்து இஸ் ஃபைட்டிங். ஏன்னா இப்போ சேஞ்ச் பண்ணி விளையாடுறாரு அவர். அது ஓகே. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, கேமே சேஞ்ச் பண்ணுறாரு அக்கார்டிங் டு த ஃபார்மேட். அது ரொம்ப நல்லா இருக்குது. அந்த மாதிரி வந்து ஒருத்தர் வந்து ஒரு கேமை சேஞ்ச் பண்ணுறாருனாக்க அந்த அளவுக்கு அவர் கெப்பாசிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் மெய்டன் கொடுத்த ஆள் பவர் பிளேயில் நம்ம எல்எஸ்ஜிக்கு வாங்கி ஓனர்கிட்ட திட்டு வாங்கி எல்லாம் ஆச்சு. இப்போ வந்து இந்த வருஷம் அதிரடி மண்ணா அடிச்சுட்டு இருக்காரு. 170 180 போயின்னு இருக்கு ஸ்ட்ரைக் ரேட். அந்த மாதிரி இஸ் ஏபிள் டு டூ. ஸோ தட் மீன்ஸ் இம்ப்ரோவைசேஷன். கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பெங்களூரில் வின் பண்ணிட்டு இப்படி பண்ணாரு. அதெல்லாம் பியோர் டிட்டர்மினேஷன். யாருக்கு இந்த மாதிரி டிட்டர்மினேஷன் இருக்கோ அவன் தான் கேப்டனாக இருக்கணும். இல்லை, அது ஓகே. ராகுல் தன்னுடைய அளவுல ஒரு நல்ல கிரிக்கெட்டர், நல்ல ஒரு பேட்ஸ்மேன். அவரால் இத்தனைக்கும் விராட் கோலி நம்பர் 4 அந்த இடத்துல வந்து நான் ராகுல் தான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, இனிஷியலாக 2-3 விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா அது ராகுலால் மட்டும்தான் அந்த இடத்துல நிற்க முடியும். அவரால் மட்டும்தான் நின்று ஆட முடியும். தேவைப்படுற நேரத்தில் ஆக்சிலரேட்டும் பண்ண முடியும். அதில் நான் எதுவும் நீங்கள் சொல்கிற பாயிண்ட்லாம் மற்ற பிளேயருக்கு கிடையாது. அது சொல்லுங்க, சொல்லுங்க. அதுல மாற்று கருத்து. அதனாலதான் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்ற போது ஒரு அக்ரெஷன் வேணும்ல. ராகுல் கிட்ட டெஸ்ட்ல அக்ரெஷன் வேண்டாம். யூஆர் மிஸ்டேக்கன். T20 தான் அக்ரெஷன் வேணும். டெஸ்ட்ல வந்து சோபர் கிரிக்கெட், யுவர் ஸ்ட்ரைக் ரேட் 50 இருந்தா போதும். இல்ல சார், அக்ரெஷன் மீன் அந்த இதுல சொல்லல. இப்போ ஆஸ்திரேலியாலாம் ஆட போனா வந்து அந்த பிளேயர்ஸா இருக்கட்டும், அங்க இருக்கிற மக்களா இருக்கட்டும், நம்மள எந்த அளவுக்கு வந்து டிமோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு அகைன்ஸ்டா நம்ம வந்து ஃபைட் பண்ணி ஆடணும் ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் வந்து ஸ்லெட்ஜிங்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்கல. அதுதான் ஸ்லெட்ஜிங்னு வந்து ஈல்ட் ஆடுறது வந்து பந்த், நாட் அதர்ஸ். ஏன்னா நீங்க வந்து இனிஷியலா போனோம்னே ஸ்லெட்ஜிங்ல மாட்டிப்பாங்க. அவங்க நீடில் பண்ணுவாங்க உங்களை. கோலி இன்னைக்கு நீடில் பண்றாங்க. ஏன்னா இஸ் அக்ரெசிவ் நேச்சர். கோலி இஸ் நாட் காம். அதாவது எப்படின்னாக்க லுக் த்ரூம்பாங்க. எனக்கு சொல்லிலாம் கொடுத்தாங்க அந்த கோச்சிங். எப்படின்னாக்க பேட்டிங் ஆடுறேன், ஆடி நல்லா விளையாண்டுருக்கேன், ஃபாஸ்ட் பவுலர் வந்து கிட்டக்க வருவான், கிட்டக்க வந்துட்டு உன்னை வந்து ஏதாவது திட்டுவான், உன்னை திட்டுவான், உன் ஃபேமிலியை திட்டுவான், எல்லாரையும் திட்டுவான். நீ என்ன பண்ணணும், லுக் த்ரூ ஹிம். அவனையே பார்த்துட்டு இருக்கணும். அப்படியே போயிடுவான். லுக் த்ரூ ஹிம்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவன் கொஞ்ச நேரம் பார்த்துன்னா அவனுக்கே இதுவாகிடும். சரி நம்ம வேஸ்ட்டு நம்ம கற்றுன்னு சொல்லிட்டு போயிடுவான். என்னென்னு மெகராட்லாம் நிறையா பண்ணியிருக்கான். ராகுல் டிராவிட் நீங்கள் பார்த்தோன்னா அப்படியே பார்த்துட்டு இருப்பான். அது மாதிரி சுனில் கவாஸ்கர் ரியாக்ட் பண்ணுவான். ரியாக்ட் பண்ணி பார்ட்னர் அழிச்சிட்டு போய் உள்ள அதெல்லாம் ஆச்சு ஆஸ்திரேலியாவில்.
ஒரு கெலட்டா. சேத்தன் சௌஹான் அழிச்சிட்டு போய் உள்ள அதெல்லாம் ஆச்சு. பட் டெண்டுல்கரை அசைக்க முடியாது. டெண்டுல்கர், டிராவிட், லக்ஷ்மண் இவங்கெல்லாம் வந்து எந்த ஸ்லட்ஜிங்கும் அசைக்க முடியாது அவங்க. அதுதான் பிளேயர். அந்த அந்த கண்ட்ரோல் இருக்கணும். ராகுல், கேஎல் ராகுலுக்கு அந்த கண்ட்ரோல் இருக்கு. இல்லை இப்போ என்ன சொல்றாங்கன்னா, விராட் கோலி கேப்டன் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து ஆஸ்திரேலியா அங்கெல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம பிளேயர்ஸை பார்த்து பேசுறதே கம்மியாயிடுச்சு. நீ செலக்ட் பண்ண நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. யூ கேன் லாஃப் இட் ஆஃப். அதாவது அவன் ஏதாவது திட்டினான்னா சிரிச்சிட்டு கூட போயிடலாம். ஈவன் கம்பீர் கூட அதில் மிஸ்டேக் பண்ணுவான். கம்பீர் வில் கோ ஃபார் ஃபைட். அதெல்லாம் நாட் நெசரின்ற நான். ஏன்னா நான் நிறைய கிரிக்கெட் விளையாடுறேன். என் ஆப்போனண்ட் வந்து என்னென்னலாம் இன்டர்ட் பண்ணுவாங்க. அப்போ கிளியராக யூ கேன் லாஃப் இட் ஆஃப். நமக்கு கேம் முக்கியம் அப்படின்ற அவ்வளோதான். மைண்டில் அது மாதிரி வச்சுருந்தோம். நமக்கு மேட்ச் வேணும், நீ என்ன வேணால் பண்ணு, நாங்கள் வின் பண்ணி காமிக்கிறோம். அதுதான் இம்பார்ட்டன்ட்டு. அதான் கேஎல் ராகுலுக்கு அந்த ஹேபிட் இருக்குது. நிறைய வந்து இம்ப்ரூவைசேஷன் பண்ணுறாரு. அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அதில் இந்த வருஷம் T20 எப்படியா இடம் வாங்கணுன்ட்டு அதிரடி ஆட்டம் ஆடுறாரு. அண்ட் அதே சமயத்தில் ஆங்கரும் பண்ணுறாரு. என்னென்னமோலாம் மேஜிக் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ சீனியர் மோஸ்ட் பிளேயர் வேறு. இப்போ இவங்க 2 பேர் போனதுனால ஹீ பிகம் சீனியர் மோஸ்ட் பிளேயர். ஸோ அவர் கேப்டன்ஷிப் கொடுத்தாக்க இட்ஸ் குட். பட் ஆனால் இஸ் அ ப்ரூவன் ஃபெயிலியர்னு சொல்கிறாங்க எல்லாரும். ஏற்கனவே கேப்டன்ஷிப் கொடுத்துட்டு ஃபெயில் ஆகிட்டாரு, சரியா பண்ணல. 2 மேட்ச் பண்ணதான் ஞாபகம். 2 மேட்சும் 3 மேட்ச் என்னமோ சொல்கிறாங்க. ஏற்கனவே அது மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் போயின்னு இருக்கு. அதனால தான் சுப்மன் கில்லை இது பண்ணுறாங்க. சுப்மன் கில்லுக்கு வந்து பயங்கர காட்ஃபாதர் சப்போர்ட் இருக்கு. அவரை ஒன்றும் அசைக்க முடியாதுன்னு தோன்றது இப்போ இருக்குதை பார்த்தாக்க. அதனால் அவர் வந்து இஸ் எ டெஃபினட் கேப்டன்னு சொல்லலாம் அது. ஸோ கேஎல் ராகுல் வில் பி த டெபுட்டி கேப்டன் நினைக்கிறேன். ஓகே, இதுதான் இருக்கணும். ஓகே, ஓகே. எனக்கு பந்துக்கு வந்து பிளேஸே எனக்கு உதைக்குது. ஏன்னா கேஎல் ராகுல் இஃப் இஸ் ஏபிள் டு கீப் விக்கெட், வேர் இஸ் த பிளேஸ் ஃபார் பந்த்? யோசிச்சு பாருங்கள். ஜூரலில் போட்டுக்கலாம். ஆர் கேஎல் ராகுல் கீப் பண்ணட்டும், இல்லைன்னா ஜூரல். அது மாதிரி மறுபடியும் பந்த் வந்து அந்த மெல்போர்ன் டெஸ்ட் பண்ண மாதிரி பண்ணாருனாக்க நோ எக்ஸ்கியூஸ். கம்பீர் விடவே மாட்டார். அவர் கம்பீர் மேபி ஒன்று கண்டுக்காமல் இருக்கார் போல இருக்குது. ஆர் என்ன ரியாக்ஷன் தெரியல அதை பற்றி, அந்த மெல்போர்ன் இன்சிடெண்ட். பட் மற்றபடி வந்து கண்ணாப்பெல்லாம் திட்டக்கூடிய ஆள் கம்பீர். கம்பீர் வந்து கோலி மாதிரி ஆங்கர் மேன். அவரால் சும்மா இருக்க முடியாது. டெஃபினட்டாக அது பண்ணுவார். டெண்டுல்கர் மாதிரியோ டிராவிட் மாதிரியோ இருக்க முடியாது. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னாக்க ஐ ரூல் அவுட் பந்த். ஓகே. கில் வந்து டெக்னிக் வைஸ் இல்லை அப்படின்னாலும், இல்லை டெக்னிக் வைஸ் இல்லைனா நம்பர் வைஸாகவே பேசுவோம். டெக்னிக் வைஸ் மோசமாக இருந்தாலுமே நம்பர் வைஸாகவே பேசுவோம். கில் டெஸ்ட்டில் அவருடைய நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப லோவாக தான் இருந்திருக்கு. இத்தனைக்கும் சேனா நாடுகளில் வந்து அவர் வந்து ஈவன் ஒரே ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு, இல்லை அதுவும் அடிக்கலையா அப்படின்றது ஞாபகம் இல்லை. ஆனால் அடிக்கலை, மேக்ஸிமம் அடிக்கலை. அவரோட ஆவரேஜ் 19 அப்படின்னு இருக்கு. ஸோ நீங்கள் அவே கிரவுண்டில் உங்களால் வந்து ஆடவே முடியல. நீங்கள் எப்படி டீமை ஃப்ரண்ட்லேருந்து லீட் பண்ணுவீங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. கோலி வந்து என்னை கேட்டாங்க ஒரு இன்டர்வியூவில், கோலியை பற்றி ரிட்டையர்மெண்ட் பற்றி என்ன சொல்கிறீங்கன்னாங்க. நான் என்ன சொன்னேன், கோலியோட கெரியரை வந்து 3ஆக பிரிக்கலாம். he started playing at 2011. ஓகே, 2014 வரைக்கும் ஸ்ட்ரகிளிங். அவரால் சரியாக ரன் அடிக்க முடியல. ஒரு 30-40 அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு வந்துடுவார். அந்த மாதிரிலாம் இருந்தது. 2015 ஆரம்பித்தார். 100 100 100 100 100 100 அந்த மாதிரி. 2020 வரைக்கும் 100 100 100 அடிச்சிருந்தார். அவர் அடித்த ரன்னெல்லாம் அந்த 15 to 20 அந்த பீரியட் தான். முன்னாடி அடிக்கல, பின்னாடி அடிக்கல. 2020 டவுன்ஃபால் ஆரம்பிச்சது. 5 வருஷத்தில் 3 செஞ்சுரி. அவன் ரிக்கி பாண்டிங் சொல்லி காமிச்சான் ஒரு இந்தியன் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட. உங்கள் கோலி வந்து 5 வருஷத்தில் 3 செஞ்சுரி தான் அடிச்சாருன்னு சொன்னான். அப்படியே சொன்னான், உங்கள் கோலி அந்த அளவுக்கு கெலாட்டா பண்ணாவும். ஸோ அதனால் வந்து அந்த அளவுக்கு யாருமே டவுன்ஃபால் இருந்து கிடையாது வேர்ல்டில் எந்த பேட்ஸ்மேனுமே. ஏன்னா நீங்கள் ஸ்டீவ் ஸ்மித் ஆகட்டும், ஒரு நம்ம இங்கிலாந்து பேட்ஸ்மேன் ஜோ ரூட் ஆகட்டும், வில்லியம்சன் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து இந்த 5 வருஷத்தில் 17-18 செஞ்சுரி அடிச்சிட்டாங்க. கோலி மட்டும் 3 செஞ்சுரியில் உட்காந்துருக்காரு. ஸோ இதுதான் ப்ராப்ளம். ஆனால் இந்தியாவில் தான் 3 செஞ்சுரி அடித்தாலும் உங்கள் இடம் இருக்கும். ஏன்னா ஃபேன் பேஸ், ஹீரோ வர்ஷிப், அதுதான் ப்ராப்ளம் இந்தியாவில். இந்தியாவில் ட்ராப்பே பண்ண மாட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னாக்க, கோலிக்கு முதல்ல 3 வருஷம் அடிக்கலை. ஆனால் அப்புறம் எப்படி அடிச்சார்? திஸ் அப்ளைஸ் டு ஆல் கிரிக்கெட்டர்ஸ்.
ஓகே. சம்திங் கால் இம்ப்ரூவ்மெண்ட். இல்ல அது ஓகே, அது ஓகே. ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிற ஒரு பிளேயருக்கு மீண்டும் மீண்டும் சான்ஸ் கொடுக்கறது தப்பு இல்ல. இம்ப்ரூவ் பண்றதுக்கு சான்ஸ் கொடுக்கறது தப்பு முடியலனாக்க மறுபடியும் அதே மிஸ்டேக் பண்ணாக்க டிராப் பண்ண வேண்டியதான். அது ஓகே. ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிற ஒரு பிளேயர் கிட்ட சான்ஸ் கொடுத்து கேப்டன், டெஸ்ட் கேப்டன் அப்படின்றது சாதாரண பொறுப்பு கிடையாது. அவ்வளவு பெரிய பொறுப்பு அவர் தலையில வைக்கும் போது அவரோட ஃபார்ம் இன்னும் அடி வாங்கும்ல இல்ல. இது இப்படி கூட பார்க்கலாம். குஜராத் டீம்ல அவர் கேப்டன் ஆன அப்புறம் நிறையா ரன் அடிக்கிறார், எக்கச்சக்கமாக ரன் அடிக்கிறார். ஸோ அது ஒரு அட்வான்டேஜாக போகுது அவருக்கு. கேப்டன்சி இருக்கிறதுனால ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு இஸ் ஏபிள் டு பிளே வெல். ஸோ அந்த மாதிரி கூட பார்க்கலாம். சரி, நீங்கள் சொல்கிறனும் நான் சொல்கிறனும் அதை பற்றி கவலை இல்லை. அவர்னா கேப்டன் டிசைட் பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஹி ஹஸ் காட் சப்போர்ட். ஓகே, நம்மலாம் நோ மேட்டர். ஸோ கண்டிப்பாக அவர் கேப்டன் ஆக போகிறார். ஓகே, அதில் டவுட்டே கிடையாது. ஓகே. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னாக்க ஜஸ்டிஃபை எப்படின்னாக்க இனிமே அவர் ஃபெயிலியருக்கு சான்ஸ் இல்லை, இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு தான் சான்ஸ்ன்றேன் நான். ஓகே, ஓகே. கில் கேப்டன் அப்படின்றது பிளான் பண்ணிட்டீங்க. இது பிளான் ஏ. பிளான் பி என்ன? கேஎல் ராகுல். ஓகே. நான் ஏன் சொல்கிறேன்னாக்க கேஎல் ராகுல் இஸ் ஒன் பர்சன். நீங்கள் ரிலை அப்பான், அவரை நம்பி அவர் கையில் கொடுக்கலாம், அவர் காப்பாற்றுவார். ஏன்னா இஸ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேயர் நவ். ஹீ ஷோட் த வேர்ல்ட் தட் ஹீ கேன் டூ மேஜிக். எப்படி T20 மெய்டன் ஓவர் கொடுத்த ஆள் அதிரடி ஆட்டம் ஆடுறாரோ, அண்டு ஆங்கரும் ஆடுறாரு, அதிரடி ஆடுறாரு. பார்த்தங்கள இந்த ஐபிஎல் அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறார் ஆளை. அதனால் அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் அவர். தட்ஸ் வை அவர் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, சரி, ஓகே. பட் இதில் தேர்ட் ஆப்ஷன் இஸ் ஸ்ரேயாஸ் ஐயர். எனாமஸ் புஷ் ஃபார் ஹிம். அவர் எப்படியாவது கேப்டன் ஆகணும், ஒரு செக்ஷன் ஒர்க்கிங். அதனால் அவர் வைஸ் கேப்டன் ஆனால் கூட ஆச்சரியப்பட மாட்டேன். ஓகே, ஓகே சார், மீண்டும் சந்திக்கலாம்.